இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிறது நேன் பைக் டிரைவிங் 3D. வாங்க இன்னைக்கு நம்ம நேன் பைக் டிரைவிங் 3Dல சேலஞ்ச் மோடில் மெக்கானம் விளாட்லாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. வா சம்மராக இருக்கே. என்னடா இது ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க எடுத்துகிட்டு போகலாம். நான் கலர் நல்லா இல்லையே. நம்ம கலர் போய் ஆர்ஜிபியாக மாற்றிடலாம். வா கம்மியாக இருக்குது. ஓ ஒயிட் பசங்க எனக்கு பிடிக்கும். ஒயிட்டில் போய்க்கலாம். ஒயிட்ரா வண்டியா? இதெல்லாம் வண்டி சவுண்ட் செம்மையாக சேருது. ஆனால் நான் சொல்கிறது காரில் விட என் பைக்கில் அந்த ரேம்ப் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுவே ஈஸியாக இருக்கும் பைக். வா 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 செம்மையாக போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கேயே பிரேக் பிடிச்சிடுவோம். அப்போ தான் நம்மளால கீழே போய் லேண்ட் ஆக முடியும் பர்ஃபெக்டாக. போகலாம் போகலாம். ஒன்னொன்னு இன்னைக்கு கீழே போய் கரெக்டாக லேண்ட் ஆகுமான்னு டவுட் ஆகுது. ஓ நோ நோ, நல்ல வேலை நம்ம ஹெல்த்து குறையில கைஸ். வண்டி பாருங்க கைஸ், விழுந்த வேகத்தில் எங்கே போய் விழுந்துருக்குன்ட்டு. சரி வாங்க கைஸ், நீங்கள் நம்ம காரில் போகலாம். இப்போ 1000 ஃபார்ச்சுனர் போடலாம். ஃபார்ச்சுனர் வேணாம், பிளாக் போடலாம். நம்ம கலர் மாற்றிட்டு நான் உங்களுக்கு ஒரு யூஸாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. போயிட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் டயர் இருக்கா, நல்லா கவனிங்க. ஃப்ரண்ட் டயரை வாங்க. ஃப்ரண்ட் டயர் வா பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பெருசாகுது டயரு. நீங்கள் எட்டக்கந்து கட்டுறான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எட்டக்கந்தா அதோட போயிடுச்சு. பாருங்க நல்லா ஃப்ரண்ட் டயர் பாருங்க, கொடுக்க கொடுக்க பெருசாகுதா. இது உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் எவ்வளோ தெரியலனாலும் பேக் டயர் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க பேக் டயரை பாருங்க எவ்வளோ பெருசாகுதுன்ட்டு. இந்த டிப்ஸ் நல்லா இருக்குல்ல. வா செம்மையாக வந்துருச்சு. நம்ம அடுத்த வீல்ஸோட மாற்றிடலாம். வா இந்த வீல் செம்மையாக இருக்கே. உள்ள ஒரு கலர் கொடுத்துடலாம். வா சூப்பர். வாங்க கைஸ் போகலாம். நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் சாரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணி போகிறோம். பார்க்கலாம் அந்த எவ்வளோ நேரம் போலீஸ் நம்மளை துரத்துறாங்க நீங்கள் பார்க்கலாமா. நீங்களே அடிக்காம போகலாம். நான் போயிட்டேங்க, நம்ம வேலை பண்ண பார்க்குறோம். சாரி போகலாமா. இந்த நம்ம வழி எப்பயுமே நேர் வழி. சுத்தப்பட்டா நம்ம நேர் வழியில் போகலாம். என்ன கார் அப்பளம் மாதிரி கவுந்துருச்சு. டேடா என்ன பண்ணுறது, நம்ம கார் எழுந்திரிக்கலையே. நம்ம பாருங்க இப்போ பறக்க போகிறோம் செம்மையா. வந்துட்டோம். சரி வாங்க அடுத்தது அடுத்த வாட்டி கார் வேறு ஸ்பாட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன கார் ஸ்பாட் பண்ணலாம். நான் பாருங்க உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த கார் பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கார் பிங்க் கலர் நல்லா இல்லை, ஆர்ஜிபி மாற்றிடலாம். இப்போ ஓகே சூப்பராக இருக்குது. இந்த காருக்கு நம்மளால டயர் ஹைட் பண்ண முடியாது, சில காருக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஓ நம்ம காரே எழுந்துச்சு, செம்மையாக எழுந்துச்சா. பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. நம்ம கார்லேயே போகலாமா. சரி நம்ம கார்லேயே போகலாம். நான் எந்திரிக்காத நினச்சா செம்மையாக எழுந்துச்சா நம்ம பையன். சூப்பர். யார் ஹெல்ப் பண்ணா, யாரும் இல்லையே இங்கே. வண்டி மட்டும் தனியாக கிடக்கு. சரி வாங்க நம்ம வண்டியில போகலாம். ஒட்டியாக தான் நம்ம வண்டி. யார் வண்டி ரொம்ப எழுச்சிருக்குது. ஒட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த டப்பா வண்டி எடுத்துகிட்டே போவோம். போய்ட்டு நம்ம வேறு சூப்பரான வித்தியாசமான வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நிறுத்தியாச்சு. இல்லை இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. சுச்சோ இங்கே யாருமே இல்லையா. சரி அவங்க மக்கள் கூட்டம் எங்கே நிறையா போய் பார்த்து போகலாம். இங்கே இருக்கிறாங்க. இப்போ பாருங்க நம்ம போலீஸ் வரைக்கலாமா. போலீஸ் ஸ்டேஷன் கேட்போம். போலீஸ் வேணாம், அவ்வளோ தூரம் நம்பியே போகணும். போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா நம்ம போலீஸ் பாருங்க.
இதுக்குன்னா கேம்ல தான் சார் சொன்னேன். கார் இறங்கிருவோம். ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம், செம்மையா இருக்கும் ஸ்னைப்பர். நம்ம சும்மா போறோம், பார்த்தா பொறுக்கலையே. விட்டுடுவோம். நேரம் வச்சு ஒரே ஷட்டம் வச்சுப்போம். ஆனா மதிக்காம போயிட்டான். அப்புறம் சரி, 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 என்னடா ஒன்றும் ஆக மாட்டான் மனுஷனா. போடு. சார் என்ன கேஸ்ட்டு நம்மள சோதிக்கிறாங்க. வேற யாரு பண்ண தரான்னா கருதுங்கிறது கொடுத்து வரேன். சுற்றலாமா வேணாம், அவங்க அம்மா கவனிப்போம். நடந்து போறவங்க தான் சொல்லணும். அன்னைக்கு கட்டின தூரம் ஒரு ஈக்காக கூட தெரியலையே. நம்ம அங்க பண்ணோம்னா தெரியும். இங்க இறச்ச போறாங்களா? நம்மளால ஒரு கார் வச்சுட்டாங்க. வேணும் வேணா ஃபர்ஸ்ட் சொல்றோம். வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குதே. சரி, நம்ம இன்னைக்கு பிளான் மாத்திடலாம். எதுக்கு போற பிரச்சனை, போயிட்டு போயிட்டு மிலிட்ரிட்டு வந்து இன்னைக்கு செம்மையான ஒரு விஷயம் எடுக்க போறோம். இந்த விஷயத்த சீட் போட் போட்டாலும் வராது. அந்த கார் போய் பார்க்கலாமா? அது செம்ம பிரேக் இருக்கு. நீங்க எங்களை தோணுந்தாலும் அந்த கார் உடவே விடாது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம், காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போவோம். போங்க. போலாம். இப்போ ரெண்டாவது வீட்டுக்கு போக முடியுதுன்னு போயிட்டே நம்ம அந்த கார் எடுக்கிறோம். எடுத்து ஓட்டி எடிஷன் பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஹண்ட்ரட் பைய உடனடியாக இருக்கு. நான் நம்புறேன் விடாதுன்ட்டு. என்ன கேஸ் இது? கார் பறந்துருச்சு. வா, செம்ம தூரத்தில் போய் வந்துருச்சு கைஸ். சரிங்க கைஸ், இந்த பைக்கில் போகலாம். ஸோ பைக்கில் வந்து எல்சிபியை காலமே. ஸோ சரி, நம்ம அடுத்த ஸ்பான் பண்ணி போகலாம். நம்மளுக்கு ஸ்பான் பண்ணுறது இல்லை. என்ன பைக் ஸ்பான் பண்ணலாம்? 555 555 இல்லை 555. செம்ம ஃபர்ஸ்ட் பைக் காத்திருக்கு நம்மளுக்காக. பைக்கோட பவரை பார்த்தீங்களா கேஸ்? 10,000 ஒரு வண்டியை கூட போட்டுருச்சு. இன்னும் ஏற முடிய மாட்டேங்குது. ஏறிட்டான். போலாமா? என்னடா நெருப்பா இருக்கு, எப்படி ஓட்ட தெரியும் அப்படின்னு. அதான் கைஸ் ஸ்பெஷல். ஓடுறப்போ பாருங்க கைஸ், நெருப்பு ஆஃப் ஆகிடும் பார்த்தலாம். செம்ம இல்லை கைஸ், செம்ம அதை பாருங்க கைஸ். இந்த கைஸ் இந்த வண்டியில பம்பை காட்டுறேன். இன்னும் நம்ம விஷயம் நம்ம இது மிலிட்ரி பேஸ் போகிற மறந்துட்டோமா? வாங்க வாங்க போகலாம். மிலிட்ரி பேஸ் மீட்டிங் ஃபார் யூ. வாங்க நம்ம செம்ம மிலிட்ரி பேஸ் கண்ணை கட்ட தூரத்தில் தான் கைஸ் இருக்கு. இதில் வந்துடலாம். வாங்க அடி உள்ள போனா பாலுங்கெல்லாம் பார்த்தா சமையறாங்க. சுற்றுவானுங்க பொழுதே. இதுக்கு ஆமா இல்ல, நம்ம நீங்க கோஸ் வண்டியாச்சே, இதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? ஊந்துருவோம். யாரானிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கோஸ்ட் வண்டிக்கு எடுத்துட்டு போனா வெடிக்குதான்னு பார்ப்போம். என்ன கைஸ் இது? செம்ம பிரேக் ப்ரூஃப்ன்றாங்க. என்ன கைஸ் இது? வண்டி எடுத்துட்டு போன வெடிச்சிருச்சு.